ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உயில் கிடைச்சதுனால இப்போ அந்த வீடு அவங்களுக்கே அப்படின்னு போலீஸை கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அளவில்லாத சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே. இந்த வீட்டில் இப்போ நம்ம என்ன வேணாலும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுடைய ரூமுக்குள்ளே பாம்பு வந்துச்சுல, அந்த ஜன்னலை சரி பண்ணலாம் அப்படின்னு சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய அண்ணன் நடேசனுடைய அண்ணன் யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்துட்ருக்கவும் அவரை வச்சு எல்லாருமே கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இனி இந்த வீட்டில் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், முதல்ல இந்த வீட்டையே ரெடி பண்ணணும்ல, எப்படியாச்சும் செலவு பண்ணி முதல்ல இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணணும், பேசாமல் நம்ம இதெல்லாத்தையும் இடிச்சிட்டு புதுசாகவே கட்டிடலாமே அப்படின்னு. சோழன் அவசரப்படக்கூடாது, வீடு கட்டணும்னா நிறைய செலவாகும், அண்ணன் மேஸ்திரியாக இருந்தால் போதுமா, அதுக்கு பணம் வேணும், சிமெண்ட்டு ஜெல்லி இதெல்லாம் சும்மாவை கொடுப்பாங்க, அதனால் அண்ணன் இந்த வீடு இப்போதைக்கு இருக்கட்டும், நமக்கு எப்படி வசதி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா எல்லாருமே சம்பாதிச்சு பெரிய வீடாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா நீ சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க வழக்கம் போல் எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. நிலா சொல்கிறாங்க, அண்ணன் எனக்கு ஆஃபீஸில் ஏற்கனவே 2 நாள் லீவு, நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஏங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பவும் அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது, அப்படியே இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க சோழன்கிட்ட. அப்புறம் பல்லவனமே நானும் காலேஜுக்கு கிளம்பணும்னு சொல்கிறாங்க. பாண்டி கூட நானும் கடையை திறந்து 2 நாள் ஆச்சு அப்படின்னு. சேரனா அதே ரீசன் தான் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நடேசன் என்ன வழக்கம் போல் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறதும் டீ கடைக்கு போகிறதும் டம் அடிக்கிறதும் குடிக்கிறதுமாவே இருக்காரு. ஸோ அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறமா சோழன் வந்து சவாரிக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஏங்க நான் வேணா இன்றைக்கி உங்களை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு. எனக்கு சவாரி இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், நான் உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சவாரிக்கு போகிறேனே அப்படின்னதும் சரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. பாண்டி கடைக்கு போயிட்டுருக்காரா, போயிட்டுருக்கும் போதே வானத்தி வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. என்ன பாண்டி என்னாச்சு, என்ன அங்கேயே ஹோட்டலில் தான் இருக்கீங்களா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், ஏய் கவலைப்படாத, இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே பண்ணிட்ட, உயிலே கிடச்சிருச்சு, அந்த வீடு எங்களோடையது தான் அப்படின்னு நாங்கள் போலீஸை வர வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்கோம், கடைக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன், கடைக்கு போயிட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி முதல் வேலையை அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு. பாத்தியா உயில் கிடச்சிருக்கு, வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லலான்னு வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. காலையிலே ஆரம்பிக்காத வார்த்தை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினச்சேன், நீ எங்கே இருக்க, காலேஜுக்கு கிளம்பலையா, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, நீ வா நான் உங்ககிட்ட நேரில் பேசுகிறேன் அப்படின்னு பாண்டி சொன்னதும், ஐயோடா உன் வாயிலிருந்து இன்றைக்கி தான் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கேன், நான் என்னை பார்க்கணும் வான்னு சொல்லியிருக்கேன், இப்போவே நான் கிளம்புறேன் பாண்டி, நீ வந்துட்டியா அப்படின்னு, நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கடைக்கு போயிடுவேன், நீ வா அப்படின்னு உடனே வானத்தையும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் சேரன் சைட்டுக்கு போகிறாரு. அங்கே அடிஷ் இருக்காரு. அடிஷ் போன உடனே எடாச்சின்னு தான் கேட்குறாரு. ஸோ வீட்டு விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே கேட்குறாங்க. சந்தாவுமே வராங்களாம். வந்து உயிலுக்கு கிடச்சிடுச்சு, எங்களோட இது வீடு ப்ரூஃப் பண்ணிட்டோம், இனி யார் நினைச்சாலும் அந்த வீட்டிலேருந்து எங்களை துரத்த முடியாது, அந்த வீடு எங்களுடையது தான், அடிஷடி கவலைப்படாத, நாளைக்கு நீ வந்து நம்ம வீட்டை ஆல்ட்ரேஷன் ஏற்கனவே செய்யணும்னு சொன்னால அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரி பையா அப்படின்னு. என்னப்பா சந்தா ரொம்ப பயந்துட்டியா, கவலைப்படாத, அந்த வீடு எங்களோடையது தான், அது எங்களோடதான் இருக்க போய் தான் இவ்வளோ நாள் நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம், எங்கள் பெரியப்பாவோ பெரியவாவோ பிடிக்காமல் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதை சந்தாவுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டி கடையை போய் தடுக்கிறாரு. கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. கடையை திறந்துட்டேன், வந்துடுடா, லீவ் போட்டு போகிறேன் அப்படின்னு. சரிடா, அப்புறம் வீட்டு விஷயம்டா அப்படின்னு. அதெல்லாம் சரியாயிடுச்சுடா, நீ கடைக்கு வாடா அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பாண்டி கடையை திறந்து பெருக்கி கூட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வானத்தி வராங்க. வானத்தியுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டி அப்படின்னு, இது கடாடி அப்படின்னு. இருக்கட்டும் இதுதான் என்ன அப்படின்னு. யாராச்சும் பார்க்க போகிறாங்க அன்றைக்கி சோழர் பார்த்த மாதிரி அப்படின்னு. சரி பாண்டி சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாடுத்தி உட்காடுறாங்க. 2 பேரும் வீட்டு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என் அண்டி தான் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, சோழனும் அவங்களும் போய் தான் ஓட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே இறங்கி உயில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து போலீஸ்கிட்ட நிரூபித்து அந்த வீடு எங்களை தான் அடிச்சு, உனக்கு தெரியுமா அவங்க இல்லை நான் இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு நிலாவை பற்றி உடனே புகழ்ந்து பேசுகிறாங்களா பாண்டி.
வாடத்தைக்கு இதுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க தான் உங்க வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு எங்காண்டி அவங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காதுன்னு அவங்கள புகழ்ந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைப்பா, அவங்களுக்கு கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்துருக்கட்டும், உனக்குமே எல்லா விஷயமும் தெரியும்ல, அது எல்லாத்தையும் தாண்டி சோழன் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா, அவங்களுக்குமே சோழன் மேலே ஆசை இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படியே இருந்தாலையும் டிவோர்ஸ்லாம் ஆகக்கூடாது, சேர்ந்து வாழணுன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். உண்மையிலே அவங்க அந்த வீட்டுக்கு மருமகளாக வரலைனா கூட அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டோடைய மாற்றமே மாறுச்சு. இப்படி அவங்க மேலே ஏன் உனக்கு கோவம், வெறுப்பை ஏன் காட்டிட்டு இருக்க? உன்ன மாதிரி தானே அவங்களும். நீ அந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, உனக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்கல்ல, அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்னதும், அப்படியெல்லாம் நடக்காது பாண்டி, எனக்கெல்லாம் யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வானதி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசுகிற, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு அது டாப்பிக்கே விட்டுரு, நீ எதுக்கு இப்போ கோவப்படுற அப்படின்னு 2 பேரும் பேசி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இந்தா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க சாப்பிடு அப்படின்னு. இதே தான் நான் காலையில் சாப்பாடு சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சாப்பிட்டுட்டு தான் வரேன். ஆனால் வர வழியில் கடையை பார்க்கும்போது வாங்கி சாப்பிடாம இருக்க முடியல, அது ஒரு பழக்கமாயிடுச்சு பாட்டி, அதனால தான். சரி சரி அப்படின்னு உட்காந்து ஜாலியாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இனி அந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த வீட்டையே இடிச்சிட்டு நல்ல பெரிய வீடாக கட்டணும்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த இடம் எங்களோட இதுதான், வீடு பெருசாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா பாட்டி, சரி நீ வீடு கட்டும்போது உனக்கும் எனக்கும் ஒன்று தனியாக ஒரு ரூம் கட்டேன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் ஒரு ரூமு கொஞ்சம் பெருசாகவே கட்டு, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நமக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைங்களெல்லாம் படுக்க வைக்கணும்ல. ஏன்னா எங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 பேர் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு பக்கம் இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு கட்டில் வாங்கி போட்டு ஒரே வீட்டில் எல்லாருமே இருக்கலாம். எல்லா ரூம்லாம் நல்லா பெருசாக வச்சு கட்டுங்க பாடி. ஹாலு கிச்சனு நல்லா இருக்கட்டும். கீழே இடம் பத்தலைன்னா அப்படியே மேலே ஒரு 2 ரூம் போட்டுருங்க, நம்ம மேலே கூட தனியாக போயிடலாம் அப்படின்னலாம் வந்து வாடகை பேசுவோம். சரி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாம், வீடு கட்டுறப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ எப்படி வேணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கட்டிக்கலாம் அப்படின்னு. பரவாயில்லையே, இந்த விஷயத்துலயாச்சு என்னை கேட்டு முடிவு எடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு, இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வழியாக போகிற வானத்தியோடைய பெரியப்பா வந்து பார்த்துடுறாரு. அவரு இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் வானத்தி மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. தங்கச்சி அப்படின்னு போனதான், அண்ணன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாங்க வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பாவும் பேசிகிட்டு இருக்காரு. வசந்தும் அங்கே தான் இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுற வசந்த் இப்போ அப்படின்னு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆமாம், வானதி ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, ஏன்னாச்சு, அவள் இன்னும் அந்த பையன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, எங்கடா சொல்ல எங்கே கேட்குறா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் வரும்போது அவளை பார்த்துட்டு தான் வந்தேன், பார்த்துட்டு வந்ததுனால தான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதம்மா, அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா பையன் நல்லவளாக இருந்தால் பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரே யோசனை, வசந்து தான் முதல்ல பிடிக்கல, தாம் தூம்னு குதிக்கிறாரு, அது எப்படி அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும், ஒன்றும் இல்லாதவன் அப்படி எப்படின்னு கத்துறாங்க. டேய் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் அமைதியாரு வசந்த் அப்படின்னு அவருடைய அப்பா சொல்கிறாரு. என்ன பாண்டி அப்படின்னு. இல்லைப்பா கோச்சிக்காத, நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இல்லை இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் எங்கே கேட்குறாங்க, அதுவும் நம்ம வானத்தி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த பையன் கூட தான் பேசிகிட்ருக்கா. அந்த பையன் நல்லவளாக இருந்தால் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசாமல் பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறோம், பையன் என்னமோ நல்ல பையன் தான், ஆனால் இவ தான் ஆடிட்டுருக்கா, இவ போகிற இடத்துல அவங்களுடைய வீடு என்ன கெதியாக போகுதுன்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீ ஏப்பா கவலைப்படுற, அவளுக்கு அவ்வளோதானே பிடிச்சிருக்கு, அவனும் வாணிஜோட குணம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணிகிட்ருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை இதை பற்றி நானுமே யோசித்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னவோ. யோசிக்காதப்பா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க, நீ நாளைக்கே ஒத்துக்கலன்னு வச்சுக்க, அவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க கூட தயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தமாக மெக்கானிக்கல் கடை வேற வச்சுருக்கான்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் வேற என்ன வேணும், இந்த காலத்துலலாம் படித்தவன் கிடைக்கிறது பெரிய விஷயம், அவளுடைய படிப்பை அவன் முடிக்கட்டும், முடித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், இந்த ஊர் வழக்குக்கே தெரிஞ்சு போச்சு அவன் அந்த பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னு, இதுக்கு மேலே அவளை பிடிச்சி வைக்கிறது நல்லது இல்லைன்னு தான் நாங்களும் நினச்சிட்டு இருக்கோண்ணே அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்லவோ, ஓ அப்போ எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இல்லைடா அவளோட சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்காம நம்மளை விட அவன் தான் அவளுக்கு முக்கியம்னு இருக்கான், நம்மளெல்லாம் பெருசாகவே அவன் எடுத்துக்க மாட்டேன்றான், நாளை பின் நான் அண்ணன் சொல்கிற மாதிரி 4 பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவன் கூட்டிக்கிட்டு ஓடி போக கூட தயங்க மாட்டாடா, அதுக்காக தான் யோசிச்சு நாமளே எந்த ஒரு தப்பும் நடக்காததுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க.
சரி, நான் ரொம்ப நாளாச்சு இந்த பக்கமா ஒரு வேலையா வந்து உங்கள பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்பட்டுமா அப்படின்னு. ஆனா இருங்கண்ணே, வந்த உடனே கிளம்புறீங்க. சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு. இல்லம்மா, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். போன வேலைய முடிச்சுட்டு தான் போனோம். இன்னும் அந்த வேலைய முடிக்க கூட இல்ல. அப்படியே நேரா வந்துட்டேன் அப்படின்ன உடனே, சரிடா அப்படின்னு அவருமே கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறமா இவருடைய அப்பா, வானத்தோட அப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லடி, எனக்கு என்னமோ அந்த பாண்டி நல்ல பையன் மாதிரி தான் தோணுது. இவ தான் பஜாரியாட்டம் ஆடிட்டு திரியிறா. அவளுக்கு ஏத்த நல்ல பையன் அவன் தான்டி. நல்லமா இப்போ சொந்தமா தொழிலும் ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் இன்னும் நாம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு, அவளை பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்றான்ல, அவளும் பிடிச்சிருக்குன்றா. எதுக்குடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அண்ணன் சொன்னதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற அப்படின்னதும், ஏங்க எனக்குமே சரின்னு தான் பண்ணுது. உங்களுக்கு எது சரின்னு பண்ணுதோ அவள் நம்ம பொண்ணு, பேசாம கட்டி வச்சிருங்க. இங்கேருந்து நம்மளுடைய உயிரை வாங்குறத விட பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே அவள் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் அவளாச்சு அவள் புருஷனாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி நான் சேரன் வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய அப்பா. டேய் வசந்த், நீ என்னடா சொல்கிற அப்படின்னு. அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, என்னை கேட்டால் முடிவு பண்ணீங்க, எனக்கு என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. டேய் நில்லுடா, நீ அவளுடைய அண்ணாடா, நீயும் முக்கியம் இல்லை அப்படின்னு. முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு விட்டுருக்கணும். இப்போ அவங்க வீட்டில் போய் பேசலான்னுக்கு போயிட்டு, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் பேசி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு போகிறீங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு அவர் கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் எங்கள் வானதி வழக்கம் போல் பேசிட்டு கிளம்பி காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. வசந்த் அந்த வழியாக போகிறாரா, அப்படியே பார்த்து பாண்டியனோட கடையை பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. பாண்டி கூட பார்க்குறாங்க, என்னம்மா இன்னைக்கு வழக்கம் போல் இல்லாமல் எப்பயும் இல்லாமல் இவ்வளோ முறைச்சிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் சைட்லேருந்து சேரன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நிலாவை போய் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்களா. சோழனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆட்டோ எதுவும் கிடைக்கல சோழன், என்னை பிக்கப் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வேகமாக வராங்க. அப்போ தான் நிலா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் ராகா எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை. ஸோ கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, இப்படியும் வேலை பிரச்சனை நிலா மேலே காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவுக்கும் அவருக்கும் எந்த ஒரு பர்சனல் விஷயமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டாஃபாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லாம் ஒரு பாஸும் எப்படி நடந்துப்பாங்களோ ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. கடுகடுன்னு கடிச்சிக்கிட்டே இருக்காரு நிலாவுக்கு. இதெல்லாம் நிலாவுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு அதை மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. நிலா வந்து அப்படி செஞ்சுட்டு தான் வெளியே வராங்க. ராகவ் வராரா. அப்போ வந்து நிலா வந்து பயந்துட்டே நின்றுட்டுருக்காங்க. வழக்கம் போல் ஏதாச்சும் நம்மக்கிட்ட பேசுவானா, கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறா, அது இதுன்னு தொந்தரவு பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ராகவ் அவர் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. நிலா தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே சோழன் ராகவுக்கு ஆப்போசிட்டில் வரவும் அவரை பார்த்து அவங்க முறைச்சிட்டே வராங்க. என்னடா வாங்கினது பத்தலையா அப்படின்ற மாதிரி சோழன் செய்கை காட்டுறாரு. ராகவ் அப்படியே கோவத்தோட அமைதியாக போயிடுறாரு. என்னங்க கார் இன்னைக்கு சைலண்ட்டாக போகுது, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையா அப்படின்னு சோழன் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், போகலாமா அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு. என்னன்னு தெரியல சோழன், இன்றைக்கி ஒரு ஆட்டோ கூட கிடைக்கவே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஆஃபீஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. இன்றைக்கி க்ரௌடும் இல்லையா, ஸோ ஸ்கூல் கரெக்டாக காலேஜ் ஆஃபீஸ் விடுற டைம், ஒரே ஆட்டோ கூட இல்லை, ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்களை தினமும் நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேனே. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் வண்டி வச்சுருக்கீங்கல்ல, நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கலாம், அந்த வண்டியில் வந்து நீங்கள் தினமும் வண்டியில் போகலாமே, எதுக்கு இப்படி ஆட்டோவுக்கும் பஸ்ஸுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லை சோழன், அன்றைக்கி வண்டியில் கீழே விழுந்துட்டேல, அப்பத்தில் வந்து ரொம்ப பயமாக இருக்குது வண்டி எடுக்க அப்படின்னு. ஏங்க அப்படியே விட்டுட்டா நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டத்தை மறந்துடுவீங்க. அந்த எடுத்து அப்படியே ஓட்டி பழகுங்க, அப்படி தான் இருக்கும், ஓட்ட தான் பழகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நான் வேணா உங்கள் கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு வண்டியிலே வரட்டுமா, நானே உங்களை நீங்கள் போகும்போதே என்னை உட்கார வச்சுட்டு ஓட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணுன்றது தான் சொல்லி கொடுக்குறேன். திரும்பவும் வரும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வரும்போது ஓட்டிட்டு வாங்க, உங்களுக்கு அப்புறம் பழகிடல, டபுள்ஸும் இருக்கும், கீழே விழ மாட்டீங்க, நான் கூட இருக்கிற தைரியமும் இருக்கும் அப்படின்லாம் வந்து சோழன் எப்படியாச்சும் நிலா கூட தனியாக வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நிலா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிடுறாங்க. என்ன பண்ணி எப்படி மடக்கினாலையும் நம்ம வேலைக்கு மட்டும் வரவே மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வீட்டுக்கு வராங்களா. பல்லவனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நிமிஷமே நடேசன் வழக்கம் போல் வெளியே படுத்துட்ருக்காரு. சேரன் பார்த்துட்டு வராரு. இப்படி நம்மளோட வீட்டில் சுதந்திரமாக இருந்த அப்பாவை கூட்டிகிட்டு போய் ரூமில் அடக்கி வச்சதோ அவரால் முடியல போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சுதந்திரமாக படுத்துட்ருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சாலே அது ஒரு சந்தோஷம் தானே. இது எப்படி ஓட்ட ஓடசலாக இருந்தால் என்ன, நம்ம வீடு, நமக்கேனா யாரும் கேட்காம தனியாக ஒரு வீடு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு சேரன் வீட்டுக்குள்ளே வராரு.
இன்னொரு பக்கம் சரிடி நம்ம லேட் பண்ண வேண்டாம், அவளோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அவள் அடங்க மாட்டா, இதுக்கப்புறமும் நம்ம அந்த சேரனோட வீட்டில் போய் பேசலாம், நீ ரெடியாகி கிளம்பு அப்படின்னு. யோ உன் பையன் அங்கே கோச்சிக்கிட்டு போயிட்டா, நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்கிறோமோ. என்னடி பண்ணுறது, அவன் பிடிவாதமாக இருந்தால் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும், நீ கிளம்பு, நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கை வீணாக போக வேணாம், கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து எதுக்கடி இவ அந்த பாண்டி இல்லைன்னு தெரிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணுவாடி, நம்மக்கிட்ட தான் இப்படி எல்லாம் வீராப்பாக பேசுகிறான்னு நம்ம அவள் அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லவும், அது என்னமோ சரிதாயா அப்படின்னு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்களா. வானதி வந்து அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாரும் எங்கே கிளம்பிட்டு இருக்காங்களா. அப்போது கேட்குறாங்க, எல்லாம் எங்கே கிளம்பிட்டீங்க, என்ன எப்படி பட்டு வேட்டி சட்டை போட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க, என்ன அவனுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா அப்படின்னு. அவனுக்கு பொண்ணு பார்க்க போல, உனக்கு பையன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்பீங்க, நான் பாண்டியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. ஏன் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோ அப்படின்னு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்பா, போயிடுங்க, எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலையும் வரவனெல்லாம் நான் கெடுத்து தான் விடுவேன், போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஏன்டி நாம் பாண்டியை தானே பார்க்க போகிறோம், எதுக்கு அவகிட்ட வம்பு வச்சுக்கிறேன், நடு கிளம்பலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. வானதி எப்படியோ 2 வெளியில் கிளம்பிடுச்சிங்க, நம்ம உட்காந்து ஜாலியாக ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு, கடலில் போட்டுக்கிட்டு. வீட்டுக்கு போயிட்டியா வானதி அப்படின்னு. பாண்டி இப்போ தான் வந்தேன் அப்படின்னு. ஏன் வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் எங்கேயோ மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா, மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறடி அப்படின்னு. ஆமாம், அவங்க அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க, எங்கே போகிறாங்களோ தெரியல, உண்மையிலே மாப்பிள்ளை பார்த்தா மட்டும் நான் என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன், நான் உன்னை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பாண்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போது சேரன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா, வா இருங்க காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் போட்டுட்டு வராங்க. காஃபி போட்டு வந்த உடனே என்ன பாடலாம், கிச்சனில் ஒரு பொருள் கூட வச்ச இடத்துல இல்லை அப்படின்னு. ஆனால் எல்லாம் உங்கள் தம்பி வேலை தானே, உயிரை தேட சொன்னால் அரிசி டப்பாயிலையோ மாவு டப்பாயிலையோ அங்கங்கே கிளறி வச்சிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் அங்கே தான் இருக்கக்கூட, அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் தொலைச்சவரவே, அதாவது மாற்றி வச்சவரவே கூப்பிட்டு வேலை வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. என்ன வேலை வாங்கலைன்னா உங்களுக்கு போதாதே, கொஞ்ச நேரம் உட்காந்து நான் ஃபோன் பார்த்துடக்கூடாது, இப்போதாங்க 2 முறை சவாரி ஓட்டிட்டு வந்து டயர்டாக உட்கார, ஒரு காஃபி கேட்டது குத்துமாவா அப்படின்னு மாதிரி சேரண்டெல்லாம் கிட்டலாம் பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சேரனோ விடுபாடுலாம் கிடச்சிடுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே காஃபி போட்டுட்டு இருக்காங்களா. அப்போ தான் வானதியோட வீட்டில் இருந்து அவங்களுடைய அம்மா அப்பா ஆட்டோவில் வந்து இறங்கவும், ஸோ இவங்க நடேசன் பார்த்துட்டு என்ன ஆட்டோ இந்த பக்கம் திரும்பவும் அவன் ஏதாச்சும் பண்ணிட்டாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பட்டுக்கு உட்காந்துட்டுருக்காரு. வந்த உடனே என்ன ஆட்டோ இந்த பக்கம் அப்படின்னு, உள்ளே போகலாமா, உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லவும், போ உன்னை யாரும் வானானாலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு என்ன அப்படின்னு அவருமே பின்னாடியே போகிறாரு. இன்னொரு பக்கம் வானத்தோட வீட்டில் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்லவும், எல்லாருமே கூட நின்று என்ன பேச போகிறாங்கன்னு பயத்தில் தான் நின்றுட்டுருக்காங்க. சேரா உட்காரலாமா அப்படின்னு. உட்காருங்க அப்படின்னு. இல்லை சேரா, இப்போ நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவோ சண்டை போடவோ வரல, உங்ககிட்ட சமாதானமாக பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி போடு, அதான் என்னடா சும்மா வந்திருக்காங்களா, என் பொண்ணை விட்டுருங்க, உன் பையனை ஏதாச்சும் சொல்லுங்கள், உங்கள் தம்பியை சொல்லி திருத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சோளம் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது உட்கார வைக்கிறாங்க. சேரன் வந்து காஃபி போட்டுட்டு இருக்க, எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு. இல்லைப்பா சேரா, நான் பேச வேண்டிய விஷயத்த முதல்ல டேரெக்டாக பேசிடுறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. பாண்டி இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்லை அவன் இன்னும் கடையிலேருந்து வரல அப்படின்னு. முக்கியமான விஷயம் பேசணும், நீ பாண்டியையும் வர சொல்லிட்டேன்னா நான் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறவன் அப்படின்னு சொல்லவும், சரி இதோ ஃபோன் பண்ணுறேன், சோலா ஃபோன் பண்ணி பாண்டி வர சொல்லடா அப்படின்னவும், சரிடா அப்படின்னு அவரும் ஃபோனு பண்ணிட்டு வரதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. என்ன திடீர்னு பாண்டியனெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நடேசன் யோசிச்சுட்டு இருக்காரு. நிலாவுமே கூட நீங்கள் இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. அப்போ உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வானதியோட அம்மா வந்து இந்த ரூமு அந்த ரூமு இது மட்டும் தானா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவோ, இந்த ரூமில் யார் இருக்கா அப்படின்னவோ, நான் தான் இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போ அந்த ரூமில் அப்படின்னு நாங்கள் தம்பிங்க எல்லாரும் படுத்துப்போம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவள் பார்த்துட்டே அவங்கள கேட்குறாங்க. பல்லவ அமைதியாக இருக்கா அப்படின்னு சேரன் சொன்னதும் அமைதியாகிடுறாங்க. இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பின்னாடியெல்லாம் கூட போய் அவங்க அம்மா சுற்றி பார்த்துட்டு வராங்க எப்படி இருக்குது வீடு அப்படின்னு. அப்புறம் வந்து அவருடைய அப்பா கிட்ட, பரவாயில்லையா, நம்ம வீடோட கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்குது, நம்ம வீட்டில் சின்ன வீட்லேயே அப்படி சிக்கனமாக இருந்தோம், ஆனால் இங்கே பரவாயில்ல, என்ன கல்யாணம்னா அவன் புருஷனோட அவன் எந்த ரூமில் இருப்பா, அதான் 2 ரூம் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு ரூமில் இருக்கட்டும், அந்த சோழர் பையனுக்கும் இந்த நிலா பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு
அவங்க ஒரு ரூமில், அப்புறம் தம்பிங்கெல்லாம் ஹாலில் படுத்துக்கிட்ட வீடு தான் நல்லா பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெளியே இருக்குது உள்ளே இருக்குது எல்லாரும் எங்கள் வீடில் படுத்துப்பாங்க, பரவாயில்ல தாயா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் இன்னொரு பக்கம் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா, ஒரு நிமிஷம் இரு சோழன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னதும், பண்ணி வைக்காத அப்படின்னவோ அவங்க அப்படியே கட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லு சோழா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கடா இருக்க பாண்டி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனையெல்லாம் இல்லை, வாடத்தோட அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க, ஏதோ பேசணுமா உன்னை வர சொல்கிறாங்க வா அப்படின்னு. உடனே சரிடா நான் உடனே வரேன் அப்படின்னு போட்ட வேலையை அப்படி வச்சுட்டு கண்ணனை பார்த்துக்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. வாடகை லைன்லேயே இருக்காங்களா. பாண்டி பாண்டி என்ன ஆச்சு அப்படின்னவோ, ஒன்றும் இல்லை வீட்டுக்கு வர சொன்னா சோழன் அதான் கிளம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லுறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, உன்னுடைய அப்பா அம்மா அங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், என்னது அங்கேயா மாப்பிள்ளை பார்க்க போகிறத சொன்னாங்களே, ஒரு வேளை அப்போ மனசு மாறிட்டாங்களா, உன்னை மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா. பண்ணி நல்ல விஷயமா தான் இருக்கும், நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா இப்படி பேசிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்னு வானத்தி சந்தோஷமாக பேசிட்டு பாண்டிக்கிட்ட கட் பண்ணுறாங்க. ஒரு வேளை வானத்தி சொல்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பாண்டியுமே ஒரு ஆசையில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவரோட ஆசை உண்மைதான். அப்படி பாண்டி போய் நின்று வேக வேகமாக உள்ளே போகவும், இதோ பாண்டி வந்துட்டா அப்படின்னவோ, இல்லை சேரா நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பல, உங்கள் எல்லாரையும் நான் வெயிட் பண்ண வைக்கவும் விரும்பல, டேரெக்டாக பேசிடுறேன், நான் வானத்தோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன் அப்படின்னதும், அதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களே, வானத்தி சின்ன பொண்ணு படித்து முடிக்கிட்டோம், பாண்டியும் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், கடையோட முதலாளி ஆகிட்டான், வானத்திக்கு நம்பி கொடுங்க எங்கள் வீட்டுக்கு பாண்டியனுக்கு, நாங்கள் எல்லாரும் பத்திரமா பார்த்துப்போம், உங்கள் வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷமாக பார்த்துப்போம் அப்படின்னு பாண்டிக்காக சேரான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் இருக்க தம்பி ஒரு நிமிஷம், நாங்கள் அது விஷயமா தான் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரோடைய முகத்துலேயும் ஒரு மாற்றம். இல்லை எதுக்கு வீண் வம்பு, அவகிட்ட மல்லுக்கு நாங்கள் நின்றுக்கிட்டு அவளுக்கு அவள் ஆசைப்பட்டவனவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். ஆனால் என்ன அவள் இப்போ படிச்சுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு, அவள் படித்து முடிக்கட்டும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா பேசுவோம். ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, நாங்களும் இதுதான் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க கிட்ட. இதை எல்லோரும் முன்னாடி வச்சு பாடியும் இருக்கிற போது பேசுனா நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு. என் பொண்ணு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி, அவள் தான் எல்லாத்தையும் அவிஷ்டத்தை பண்ணிட்டுருக்கா. ஆனால் உங்கள் தம்பி நல்ல மனுஷன், நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை, நாங்களே தேடி கல்யாணம் பண்ணி வச்சாலே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காரா என்னன்னு தெரியல. அன்றைக்கி பெங்களூருக்கு சொல்ல கேட்காம மாப்பிள்ளை அவ்வளோ சொல்லி கேட்காம அவள் தான் பிடிவாதமாக போயிருக்கா. ஆனால் பாண்டி பொறுப்பாக மன்னிப்பு கேட்டு எங்ககிட்ட வானத்தையும் கூட்டிகிட்டு வந்து பத்திரமா ஒப்படைச்சார். அப்போவே இவர் மேலே அந்த மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு அதிகமாகிடுச்சு, உங்கள் குடும்பத்து மேலேயும் நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு, நீங்கள் உங்கள் தம்பியை நல்லா வளர்த்துருக்கீங்க, இதை விட்டால் வேறு நல்ல சம்மந்தம் அமையுமான்னு தெரியல, எதுக்கு அவகிட்ட வள்ளு கட்டிட்டு தான் பேசாமல் அவள் ஆசைப்பட்ட விளைவை கல்யாணம் பண்ணி வச்சுலதான் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னதும் அவங்களுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். பாண்டி எப்படியோ மாப்பிள்ளை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் கலைக்கிறாரு. நிலாமே ரொம்ப சந்தோஷங்க, இதை தான் நாங்களும் எதிர்பார்த்தோம், இப்படி எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாரோட பேரண்ட்ஸும் விட்டு கொடுத்து பொண்ணுக்கும் பொறுமையாக எடுத்து சொன்னால் எல்லாமே நல்ல விதமாக அமையுமே அப்படின்னு நிலாவும் பேச, சரி அதை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன், ஆனால் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், படித்து முடிக்கட்டும் அப்போ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், அவளை நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவருடைய அப்பா அம்மா சொல்லவும், சரி அப்படின்னு சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நடேசனுக்கு அப்படி ஷாக் அடித்த மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமா பாடி தூக்கிக்கிட்டு சோளோட பல்லவோட தூக்கிக்கிட்டு ஒரே சந்தோஷம், கீழே விடுங்கடா அப்படின்னு, எப்படியோ நினச்சது நடந்துடுச்சு இல்லை அப்படின்னு சோழல். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் நம்ம சேரனுக்கு கல்யாணம் பண்ணவில்லை, அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு. ஏங்க அவங்க படித்து முடிச்ச பின்னாடி தானே பாண்டிக்கு கல்யாணம் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம சந்தாவுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் அவங்க படித்து முடிக்கவோ வானத்திக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சோழன் சொன்னதும், ஆவால நான் இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே நல்ல நேரம் கூடி வந்திருக்கு அப்படின்னு, எல்லாம் இந்த வீடு நம்மளுடைய கைக்கு வர நேரம் தான் அப்படின்னு சோழன் வாயாலே இப்போ அவரே சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து போய் சொல்ல என்ன நடக்க போதும். பாண்டிக்கிட்ட வந்து வானத்தோடைய அம்மா இப்படி பேசிட்டு போனாங்க, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வானத்துக்கு தெரிஞ்சால் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.